வணக்கம். என் தமிழுக்கும் என் தமிழ் உறவுக்கும் நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, கோயம்பேட்டில் இருக்கிற வராகி அம்மன் அருள்வாக்கு இல்லத்துக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்களுடைய பிரச்சனை தீருது, ஒரே ஒரு முறை வந்தால் நிறைய அதிசயம் நடக்குது, அதிசயமான அருள்வாக்கு சொல்லி நிறைய பேர் வந்துட்டு சொன்னாங்க. அதை கேள்விப்பட்டு தான் நம்மளும் வந்துருக்கு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். நம்ம வீடியோவை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते। ओम श्यामलाय विद्महे गणेशाय धीमहि तन्नो नारायणी प्रचोदयात्। அப்படியே 4 பேரும் பிடிச்சுக்கோங்க. இப்படி 4 பேர் பிடிச்சி அப்படி சாச்சிருவோம். அப்படி கீழே வச்சிருவோம். ஓம் ராஜாதிராஜாய பிரசஜகாயினே நமோ வயம் வை शवनाय गुर्महे त्वमेका मां कामाह्यवश्यं कामेश्वरो वै शवनो ददातो कुबेराय वै शवनाय महाराजाय नमः। महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांतकाय त्रिकालाग्नि कालाय कालाग्नि रुद्राय नीलकंठाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। நம்ம ஸ்ரீசக்கர டாலஜகத்தில் மகாமே இதுல 9 பவுண்டரி இருக்கும். நீ நன்ன பார்த்தேன்னா தெரியும், 9 பவுண்டரி இருக்கும். இந்த 9 பவுண்டரியில கடைசியா இருக்கிறது சிவனும் அம்பாளும் இருக்கு. இந்த இடத்துல லலிதா மகா திரிபுர சுந்தரி அப்படிம்போம், இல்ல ஸ்ரீவித்யை அப்படிம்போம், ஏதோ அம்பாள் இந்த இடத்துல இருக்கா கடைசியா. அப்போ இத மாதிரி 9 பவுண்டரிக்கு பாதுகாப்பு, 7 அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்றோம். அது மாதிரி அம்பாளுக்கு பார்த்தோன்னா இதுல 9 அடுக்கு இருக்கும். இதுல 9 அடுக்கு. இந்த 9 அடுக்குக்கும் ஒவ்வொரு தேவதை இருக்கா. அப்போ அந்த ஒவ்வொரு தேவதைக்கும் நாம பூஜை பண்ணி வணங்கிட்டு அவள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாம உள்ள போய் அம்பாளை போய் பார்க்கணும்.
आदित्याय सोमाय मंगलाय बुधाय च बुधाय सदानंदा ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनि नमस्कार ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च ओम आदित्याय सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनि ओम नमो स्वाहा ओम नमो स्वाहा ओम गम गणपतये स्वाहा ತುಂಬಾ ದಾವಾಳ ಮಾಡಿದ್ನ பார்க்க கூடாது இப்படி கொண்டு ஏவல் இருக்கு அதனால குழந்தை என் பேர் குமார். சென்னை தண்டார்புரிலேருந்து வந்துட்டு இருக்கேன். இங்கே வாராகி அம்மன் பூஜை நடத்துகிறாங்க, அதனால அந்த ஹோமத்தில் வந்து கலந்துக்கிட்டேன். மனக்குழப்பத்தோடு நான் வந்து இங்கே வந்த பிறகு தான் ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து வந்து எல்லோரும் வந்து பயன்பெற நான் வேண்டிக்கிறாங்க. இங்கே வந்தாக்கா மன திருப்தி எல்லாருக்கும் நல்லது நடக்குது. மனபாரத்தோடு வரவங்களுக்கு யாரும் உடல் பிரச்சனை, அப்புறமா மேரேஜ் ஆகாமல் இருக்கவங்களுக்கு, அப்புறம் வேலை கிடைக்காம வரவங்களுக்கு இங்கே வந்து பல தரப்பட்ட பிரச்சனை வராங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு போனாவே மனசு வந்து ஒரு திருப்தியாக இருக்குது. அதனால வந்து நீங்களும் வந்து பயன்பெறணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. கோவிந்தா 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 உட்கார் சொல்லிட்டாங்க. கோவிந்தா 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 லட்சுமி சரவணன் உட்கார வச்சிருக்கேன். ஸ்ரீதர் சாமி வாங்க சேவிச்சுட்டு அப்புறம் போங்க. படிப்படியா உள்ள மேல ஏத்துவேன். லக்ஷ்மி கடாட்சமா உன்னை லக்ஷ்மியா உட்கார வச்சிருக்கேன். என்னையே நினைச்சிட்டு ஒருத்தர் இருக்கிற சொல்லு, என்னோட இது சொல்லு. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. नमस्ते भगवान विश्वेश्वराय महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांतकाय त्रिकालाय
शिवाय श्रीमन् महादेवाय महादेवाय विष्णवे महादेवाय देवी धन्नो रुद्राक्ष ओम त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनं ओम आदे ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय எப்ப போனாலும் இவன் கையால வாங்கிட்டு போ. சரி ஓகே கண்டிப்பா எல்லாரும் வாங்கிக்கோ, விசேஷம் ரொம்ப விசேஷம். நான் வந்து அசோக் நகர்லேருந்து வரேங்க. ஆக்சுவலி நான் இதுக்கு சித்ரா பௌர்ணமி தான் ஃபஸ்ட்டு நான் வந்தேன். சித்ரா பௌர்ணமி வரும்போது ரொம்ப மனவேதனையில் தான் வந்தேன். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, சண்டி ஓமம்னு ஒன்று வளர்த்தாங்க. அந்த சண்டி ஓமத்தில் கலந்தோடனே எனக்கு ரொம்ப இந்த கை ரொம்ப பெயினாக இருந்தது. அந்த கையும் இந்த போனும் ரொம்ப வலி எடுத்துகிட்டே இருந்தது. ஆனால் அடுத்த சண்டி ஓமுக்கு வரத்துக்குள்ளேயே எனக்கு நல்லா க்யூர் ஆகிடுச்சு. அதே மாதிரி நான் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. நான் ஆக்சுவலி ஹவுஸ் கீப்பிங் தான், அவங்க பெரிய இடத்துல இல்லை. அந்த ஹவுஸ் கீப்பிங் வந்து நல்ல ஆளுங்க அவங்க. அங்கேயும் அந்த மாதிரி எனக்கு ஒரு பொருள் காணும், அது காணும், இது காணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆனால் நான் இங்கே வந்துட்டு அம்மாட்ட கூட சொல்லலை. இந்த இதில் உட்காந்துட்டு மனசார ப்ரேயர் பண்ணிக்கினேன். நான் உண்மையாலுமே எந்த தப்பும் பண்ணலை, ஆனால் நீ எனக்கு இது பண்ணினா அதுக்கப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்க அந்த பொருள் கிடச்சிருச்சுமா இருக்குது, உங்களெல்லாம் இது பண்ணுங்க. அதனால இந்த ஓமத்தில் ஒவ்வொருத்த நாட்டையும் கலந்துக்கும் போது அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் கிடைக்குது. ஆனால் நான் இதுவரையும் மிஸ் பண்ணலை. இந்த சண்டேவும் எப்படியாச்சும் வந்துடணும்னு அடிச்சு பிடிச்சி நான் வந்துட்டேன். எனக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்குது. என்னோட இன்னொரு கோரிக்கை ஒன்று வச்சுருக்கேன். அந்த கோரிக்கை சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுவும் கிடச்சிருச்சுன்னா நானே இது ஒரு வாட்டி இந்த பூஜை இடத்துக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். நீங்கள் அந்த அம்மாட்ட வந்துட்டு இங்கே நிறைய பேர் வந்துட்டு நிறைய குறையோடு வராங்க. அது என்னென்ன குறை வந்து இங்கே சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்து கேட்கலாம். வணக்கம்மா. என்னை பற்றி சொல்லணும்னா, நான் வராகி இல்லத்துலேருந்து பேசுகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் அம்பாவில் வந்து அலங்காரம் பண்ணுவேன், கோயிலுங்களுக்கு அலங்காரம் பண்ணுவேன், அதுக்கப்புறம் வீட்டுங்களுக்கு போய் கலசை வச்சு அலங்காரம் பண்ணுவேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் போதெல்லாம் சாதாரணமாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இடைப்பட்ட காலம், அதுக்கப்புறம் திருமணம், அதுக்கப்புறமா வந்து இடையில கொஞ்சம் அப்போவும் நான் போய் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களோட நிலத்துல வந்து தென்னந்தோப்பில் வந்துட்டு நாங்கள் காலம் பண்ண வச்சுருந்தோம். அதில் வந்து வாராகி அம்மனை வச்சு நான் கும்பிட்டுட்டு இருந்தேன். அந்த சமயத்தில் வந்து திடீர்னு வாராகி அம்மன் வந்து நைட்டு கனவுல வந்து எனக்கு சொன்னது, எனக்கு அந்த இடத்துல சின்னதாக குடிசை போட்டு தனியாக வை, ஏன்னா அது உள்ளே வைக்காத அப்படின்னு சொன்னது. அந்த இடத்துல பாம்பு வந்து அம்மன் மேலேயே உட்காந்து விளையாடிட்டெல்லாம் போவோம். எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்ற யோசனையில் இருந்தேன். எல்லாருமே என்னோட அந்த இடத்துல இருக்கிறவங்க மொத்த பேருமே உட்காந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா பன்றி வந்துட்டு 4 பக்கமும் அந்த தோண்டிட்டு உடனே ஒரு 5 நிமிஷம் கூட இல்லை, எப்படி போச்சு என்ன ஆச்சுன்னே தெரியல. எனக்கு அது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் அந்த 4 பக்கம் கொம்பு வச்சு கொட்டாய் போட்டு அம்பால உள்ளே உட்கார வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க. எப்பயாவது ஒரு டைம் தான் வருவாங்க, ஆனால் அப்பப்போ வர ஆரம்பிச்சிட்டே இருந்தாங்க. அம்மா வந்து என் மேலே சொல்லிகிட்டே இருந்தாங்க. அம்மா வந்துட்டு உங்கள் மேலே வந்தாங்கன்றது உங்களுக்கு எப்போம்மா தெரியும்?
அம்மா வந்து எப்படி தெரியும்னா, எனக்கு சின்ன வயசுலேயே துர்க்கை அம்மனை நான் வணங்கிட்டு இருந்தேன். துர்க்கை அம்மன் வணங்கும் போது எனக்கு பல பிரச்சனைகள் பல கஷ்டங்கள்லாம் வந்தது. அப்போ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்மா கிட்ட கேட்டேன், எனக்கு ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருதுன்னு. அப்போ எல்லோருடைய பிரச்சனைகளையும் நீ தெரிஞ்சுக்கணும், உனக்கு எல்லாருடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வாராகி அம்மன் வந்து இறங்கி எல்லாருடைய பிரச்சனையும் தீர்ப்பேன்னு நான் நினச்சி பார்க்கல. அதாவது திடீர்னு நான் சென்னைக்கு வந்தேன், தம்பி வீடு இது. சென்னைக்கு வந்தால் அம்மா உக்கரமா வந்து இந்த இடத்துல இருந்து இங்கே வர எல்லா பக்தர்களுக்கும் வந்து நல்லது செய்யணும்னு நான் சொல்கிற வரைக்கும் இங்கேருந்து உத்தரவு கொடுத்தாங்க. நானும் உட்கார்ந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய விஷயங்கள் நடந்தது. எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இந்த இடத்துல உட்காந்து சொல்லும் போது எனக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. என்ன அவங்க மறுபடியும் வந்தாங்கன்னா கூட அவங்க முன்னாடி வந்தாங்களான்னு கூட எனக்கு தெரியாது. அப்படி வந்துட்டு இப்போ உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கேட்டு போனாங்க இல்லையா, அவங்க கேட்டு போயிட்டு வந்துட்டு திருப்பி இதை வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கம்மா இது வந்துட்டு எனக்கு கரெக்டாக அப்படின்னு எல்லாம் நடந்தது, எனக்கு மனசு சந்தோஷமா இருக்கு, அது மாதிரி வந்துட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்களா? இங்கே வரவங்க மொத்த பேருமே ஒருத்தர் தவறாம சொன்ன வார்த்தைகளே அதுதான். வரவங்க எல்லாருமே கண்ணீரோட வருவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா வருவாங்க. கணவனுக்கு தெரியாம வருவாங்க, கணவனோட வருவாங்க. அடுத்த முறை மனைவிக்கு தெரியாம வருவாங்க, அப்புறம் மனைவியோட வருவாங்க, குடும்பத்தோட வருவாங்க. அந்த மாதிரி அதிசயங்களை தான் வாராகி அம்மன் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இப்போ நிறைய பேருக்கு குழந்தை இல்லாமல் இருக்காங்க. அது மாதிரி வந்துட்டு இங்கே வந்தால் வந்துட்டு அந்த குழந்தை பிறக்கும், அந்த மாதிரி யாருன்னா வந்து இது பண்ணியிருக்காங்களா? 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களாம் வந்திருக்காங்க. 15 வருஷம் குழந்தை இல்லாதவங்களும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு என்ன தீர்வுன்னு அம்மா சொல்லுவாங்க. சொல்லும் போது பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அம்மாவே வந்து சொல்லுவாங்க. 6 மணிக்கு பகலில் நான் ரொம்ப கஷ்டம் ரொம்ப பிரச்சனை அப்படின்னு வரவங்களுக்கு வந்து அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை நான் சொல்லுவேன். அம்மா என் நாக்கில் இருந்து சொல்லுவாங்க. அப்படின்னும் போது குழந்தை இல்லாத வந்தவங்களுக்கு நாங்கள் கனி கொடுப்போம். அந்த கனியை எங்கேயே முட்டி போட்டு சாப்பிடுவாங்க. அடுத்த மாதமே அவங்களுக்கு நின்று சந்தோஷமாக குழந்தையும் பிறந்திருக்கு, வந்துவும் போகிறாங்க. அது ஏற்கனவே நடந்துன்னு இருந்தது, இப்போ இங்கே பெரிய விஷயமா நடக்குது. சும்மா 2 மாதம் 3 மாதம் 1 வருஷம் 2 வருஷத்துலேயே மாமியார் பிரச்சனை, வீட்டில் இருக்கிறவங்க பிரச்சனை, குழந்தை பிறக்கலன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கே பிறந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து 10 வருஷம் 15 வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கு நின்று இருக்கு. அதுதான் ஏன்னா மட்டும் இல்லை, ஒருத்தருக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் குழந்தை எடுக்கணும் அப்படின்ற நிலையில வந்து இங்கே வந்தாங்க. வந்தவுடனே அவங்களுக்கு ஆப்ரேஷனே நடக்காது, நார்மலாக பிறக்கும்னு சொன்னேன். இன்ஜெக்ஷன் போட்டு ஆப்ரேஷன் தட்டுக்கு எடுத்துன்னு போகும்போதே நார்மலாக பிறந்துடுச்சு. அது ஒரு பெரிய அதிசயமாக வந்து சொன்னாங்க. எல்லாம் அம்பாலோட எல்லாமே அம்பாலோட இதுதான், வாராகி அம்மனோட இதுதான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நிறைய தலைவிரிச்சு ஆறுது, செய்வினை கட்டு பிரச்சனை நிறைய. அந்த பிரச்சனையிலேருந்து எல்லா மக்களையும் விடுவிக்கிறதுக்கு தான் அம்மா இன்னைக்கு மகா வாராகியா வந்திருக்காங்க. இப்போ வெளிநாட்டுலாம் இருக்காங்கம்மா, வெளிநாட்டில் இருக்காங்க, இப்போ வெளியூர்லேருந்து வர முடியாதமா இருப்பாங்க. அவங்களுக்குலாம் எப்படிம்மா, ஃபோனில் எப்படி சொல்லுவீங்களா இல்லை நேராக வந்ததை சொல்லுவீங்களா? அவங்க ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணும்போது அவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்போம். அவங்களோட உருவப்படத்தை அனுப்புவாங்க. அவங்களோட உருவப்படத்தை அனுப்பிச்சோடனே அதை பார்த்தாலே அம்பாள் வந்து வாக்கு சொல்லிடுவாங்க. என்ன நடக்குது, என்ன பிரச்சனை, குடும்பத்தில் என்ன பிரச்சனை, அப்படி ஏதாவது இருந்தாலும் அதை இருந்து எங்கேயாவது மாற்ற சொல்லுவாங்க, எடுக்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன தீர்வே இல்லைனாலும் இங்கிருந்து மூலிகைகள் அவங்களுக்கு அனுப்பப்படும். அந்த மூலிகையால் அவங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். அம்மா ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா மூலிகைகள் கொடுக்க சொன்னாங்க. 2வது வந்து தசபலின்னு ஒன்று கொடுக்க சொன்னாங்க. செய்வினை கட்டு பிரச்சனை அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக தசபலின்னு ஒன்று கொடுக்க சொன்னாங்க. தசபலின்னா அது வந்து பலினா உயிர் பலியோ அது மாதிரியெல்லாம் கிடையாது, கோழி ஆடு அந்த மாதிரிலாம் கிடையாது. எலுமிச்சம்பழம், அதுக்கப்புறம் தேங்காய், இளநீர், அந்த மாதிரி ஒரு 10 விதமான பொருளை அம்மா கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. அது கொடுத்து பண்ணிட்டு போனவங்க எல்லாருமே சேமமாக சந்தோஷமாக இருக்காங்க. நான் அதை வரும்போதே நான் பார்த்தேன். ஏன்னா அந்த வர கூட்டமே வந்துட்டு உள்ளே நான் 2-3 பேர்கிட்ட நான் கேட்கும்போது கூட உள்ளே வரும்போது நான் ஃபஸ்ட் டைம் வந்தேன், 2வது டைம் வந்தேன், கஷ்டத்தோடு தான் வந்தேன். ஆனால் இங்கேருந்து போகும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எவ்வளோ வந்துட்டு வாழ்க்கையில் மாறி இருக்கு எனக்கு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்படி போட்டு நல்ல ஒரு இடமா தான் வந்துட்டு இது அமைஞ்சிருக்கு. சரிங்களாம்மா, இப்போ வந்துட்டு இங்கே பிரச்சனைன்னு சொல்லி வராங்களே, எந்தெந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இங்கே வரலாமா? இது இப்போ அதுக்கெல்லாம் இல்லை, இப்போ உடம்புல நோய் இருக்குன்னு வச்சுங்களேன், நோய்க்காக வரலாமா, இல்லை குழந்தை இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதுக்காக வரலாமா? இந்த மாதிரி எந்தெந்த பிரச்சனைக்காக இங்கே வந்தால் அவங்களுக்கு தீர்வு கிடைக்கும்? பிரச்சனைனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்கு. உண்மையான பிரச்சனை, நேர்மையான விஷயங்கள், உண்மைக்கு அம்மா பதில் கொடுப்பாங்க. தப்பான விஷயங்களுக்கும்
அந்த மாதிரி விஷயங்களுக்கும் கெட்ட எண்ணங்களோட வர விஷயங்களுக்கும் உள்ளவே அம்மா சேர்க்க மாட்டாங்க. அப்படி வந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாங்க. அவங்க நல்ல விதமாக மாறலைன்னா அதுக்கான தண்டனையை அம்மா கண்டிப்பாக கொடுப்பாங்க. உண்மைக்கு மட்டும்தான் வாராகி அம்மன் துணை இருப்பாங்க. இந்த இடத்துல உட்காந்து நானே கூட உண்மையை தவிர்த்து பேசுனா அவங்க கையில் தண்டை இருக்கு பாருங்க, அது என் மண்டையை உடைச்சுதான் அடுத்த அடிக்கு போகும். ஏன்னா நானே உண்மையா இருக்கணும். இந்த இடத்துல எனக்கு சுயநிலைமே வரக்கூடாது. அதனால தான் எனக்கு அம்மா நாக்குலேருந்து பதில் சொல்றாங்க. இது வரைக்கும் உட்காந்து என் மேலே வந்து பதில் சொல்றாங்க. இப்போ உங்களை வந்து சந்திக்கணும்னா வந்துட்டு எந்தெந்த நாளில் வரலாம், எந்த கிழமையில வரலாமா? அதாவது வரவங்களுக்கு வந்து அதிகமான ஜனங்க வர்றதுனால இந்த சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமைன்னு ஒரு பரிகாரம் சரி பண்ணுறாங்க. இங்கே செவ்வாய்க்கிழமைன்னும் போது வந்து அந்த 11லேருந்து 12க்குள்ளே, அதாவது முதலுதவின்னு சொல்லுவாங்க இல்லையா, மருத்துவமனைக்கு போனால் முதலுதவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இங்கே வரவங்களோட மன நிம்மதிக்கும் மன அமைதிக்கும் இங்கே சுற்றி போடுறாங்க. அந்த டைமில் வரும்போது அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். அதே மாதிரி சனிக்கிழமை 3லேருந்து 4 அந்த மாதிரி சுற்றி போடுவாங்க. அந்த டைம்லையும் தொடர்ந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் ரொம்ப சீரியஸான விஷயங்கள், ரொம்ப அர்ஜென்ட், இவங்களுக்கு பார்த்தே ஆகணும், உயிர் போகிற விஷயம், உயிர் காப்பாற்றக்கூடிய விஷயம்னா எந்த நேரத்துலையும் அம்மா பதில் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப அவசரம், இந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களை எப்போ வேணால் வந்துட்டு பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். அதாவது மருத்துவமனையில தான் காப்பாற்றப்படுவாங்க. அந்த இடத்துல கூட அம்பாலோட ஆசி கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி அம்பாள் வந்து உயிருக்கு போராடுறாங்க, உண்மையாக இருக்கிறாங்க, வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னா அந்த கண்ணீர் வந்து கீழே விழுறதுக்கு முன்னாடியே அவங்க மன ஆறுதலுக்கும் மன அமைதிக்கும் பதில் சொல்லுவாங்க. சரிங்க. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துட்டு யாகம் பண்ணாங்க. இந்த யாகம் பண்ணதில் வந்துட்டு நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இது என்ன யாகமாக வந்துட்டு எதுக்காக வந்துட்டு இவ்வளோ பேர் வந்து அதை கலந்துக்கிட்டாங்க? இது நான் முதலே உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, அம்மா ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய பேர் குழந்தை இல்லாமல், உடம்பு வலி, கை கால் வலி, அதுக்கப்புறம் மன அழுத்தம், குடும்பத்தில் வந்து எல்லாரும் வந்து இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, எனக்கு மன அழுத்தம் மன கஷ்டம், அதெல்லாம் சரி பண்ணுறதுக்காக அம்மா வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமைனா காலையில் 8லேருந்து 10 மணி வரைக்கும் 9 ஞாயிற்றுக்கிழமை யாகம் பண்ண சொல்லியிருக்காங்க. வாராகி யாகம் பண்ணுறாங்க. அம்பாள் எல்லாம் சேர்ந்து ஒரு உருவமாக மகா வாராகியாக தோன்றி எல்லாருக்கும் மன அமைதியை கொடுக்குறாங்க. சரிம்மா. இப்போ அதான் இங்கே வந்ததுலேருந்து நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யாருமே வந்துட்டு எனக்கு நடக்கலைன்னு வந்து யாரும் சொன்னதில்லை. நான் 2-3 பேர்கிட்ட நான் கேட்டேன், நீங்கள் பேட்டியில் பார்த்தா தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா இங்கே வந்து இப்போ மன கஷ்டத்தோடு வராங்க. இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, மன கஷ்டத்து இருக்குது, அடுத்தவங்க கூட சொல்ல முடியாது, குடும்பத்தில் கூட ஒரு விஷயம் சொல்ல முடியாத ஒரு விஷயம், ஒரு மன கஷ்டம் இருக்குன்னா கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு அம்மா கிட்ட வரலாம். இங்கே வந்து எல்லாருமே நல்லா வாழ்ந்ததாக தான் இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இங்கே வாங்க. ஒரு டைம் வந்து பாருங்கள். அதான் அவங்க அம்மா சொன்னாங்க, நானும் வந்துட்டு அப்படி தான் வந்தேன், அம்மாவுக்கு தெரியும். எனக்கே இன்னொரு சொல்லி ஃபஸ்ட் டைம் தான் வந்தேன். இப்போ போகணும். சில பேர் வந்துட்டு நம்ப மாட்டாங்கம்மா, ஏன்னா இது மாதிரி போனால் வந்து அதை பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க நம்ப மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு டைம் சும்மா வாங்க, வந்து போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும். நம்ம நம்பிக்கை இல்லாதவங்க நிறைய பேர் இங்க வந்திருக்கிறாங்க. அழுது கதறி நம்பிக்கையோட போனவங்க உங்களை சோதிக்கிறதுக்காகலாம் என்ன வந்திருக்காங்களா? அப்படிலாம் அம்பாள் கிட்ட வரவே முடியாது. அப்படியே வந்தாலும் அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க. கிட்ட வரும்போதே கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சில பேர் அந்த விஷயத்துல மாட்டியே இருக்கிறாங்க. அதாவது இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு அம்மா வந்துட்டு கணவன் இறந்துட்டு இருக்காங்க. என் கணவன் வந்து சண்டை போட்டுட்டு எங்கிட்ட இருந்து போயிட்டாங்க, என் குழந்தைங்களை எப்படி வளர்க்குறது தெரியலன்னு என்னை கேட்டாங்க. ஆனால் அம்மா வந்து திடீர்னு மன குழப்பங்கள் வரும்போது சோழி போட சொல்லி அது எப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நான் போடும்போது அவங்க கணவன் இறந்துட்டதை தான் எனக்கு காமிச்சிச்சு. அது கூட இப்படின்றதுக்குள்ள அவங்க மரணம் வந்திருக்குதுன்றத நான் சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் கதறி எழுதாங்க. அது ஒன்று அவங்களுக்கு நான் சொன்னேன், அம்மாவை சோதிக்கக்கூடாது, இது குறி சொல்கிற இடம் இல்லை, அம்மாவோட வாக்கு. ஆனாலும் அவங்கள நான் வந்து கோபப்படலை. ஏன்னா ஏதோ ஒரு சில பேர் சொல்லி அனுப்பிச்சதுனால அவங்க சொன்னாங்க. அழுத உடனே அம்மாவுக்கு இறக்க வந்துடுச்சு. அவங்களுக்கு பரிகாரம் பண்ணி அந்த குழந்தைங்களோட சந்தோஷமாக இன்னைக்கு யாகத்தில் வந்து உட்காந்தாங்க. அவங்க இன்னைக்கும் உட்காந்தாங்க, சந்தோஷமா போனாங்க. மனுஷனா கண்டிப்பா பிரச்சனை இல்லாம மனுஷனே இல்லை. அது வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா ஏதோ ஒன்று தேடி ஓடிட்டு இருப்போம். ஏதோ ஒரு விஷயம் தடங்களாகவே ஆகிட்டு இருக்கோம். இது பண்ணா வந்துட்டு தடங்கள், அதை பண்ணால் தடங்கள்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முறை வந்துட்டு இந்த வராகி இல்லத்தை வந்துட்டு உங்கள் காலடி வந்துட்டு பதியுங்க. அடுத்த டைம் வந்து நீங்கள் வரும்போது நீங்களே சொல்லுவீங்க, கண்டிப்பாக வந்துட்டு இது உங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையில் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு நல்ல இடமா தான் இருக்கும்.
சரிம்மா. வாராகி இல்லைன்றதோட இது அவங்களோட தாய் வீடு. ஒரு தாய் வீட்டுக்கு போனா எப்படி நிம்மதி கிடைக்குமோ அதே நிம்மதி இங்க அந்த அம்மா கிட்ட கிடைக்கும். மக்களுக்கு என்னம்மா சொல்றீங்க நீங்க இப்ப இருக்க அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஷயங்கள் தெரியாத வரைக்கும் தான் கஷ்டத்து பின்னாடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு வாராகி அம்மனால பிரச்சனைகள் தீருதுன்னு தெரியும் போது அதை அவங்க தீர்த்துக்க இங்கே வராங்க. அதே மாதிரி தீர்த்துன்னு போனவங்களும் மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க வராங்க. அதே மாதிரி தீர்த்துன்னு போனவங்க எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறாங்க. மற்றவங்களுக்கு சொல்லட்டும், எல்லாரும் வந்து பார்க்கட்டும். அவங்களோட நிம்மதியை தேடி வரவங்க அத்தனை பேருக்கும் இங்கே ஆறுதல் உண்டு. நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அம்மா துணை இருப்பாங்க. எந்த கெட்ட விஷயங்களுக்கும் துணை போக மாட்டாங்க, நல்ல விஷயங்களுக்கு துணை இருப்பாங்க. கதறி அழுவுறவங்களோட கண்ணீரை துடைப்பாங்க. இங்க வந்துட்டு வேற எதனா தப்பான வேலைகள்லாம் வந்து செய்ய சொல்லி யாரா வராங்களாமா? இப்போ வந்துட்டு அவங்கள வந்துட்டு இப்போ எனக்கு விரோதி இருக்கான், அவங்கள வந்துட்டு நான் வந்துட்டு அதை கட்டணும் சொல்லுவாங்க இல்லைங்களா, கை கட்டணும், இந்த மாதிரிலாம் சொல்லி வருவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி யாருன்னா வந்திருக்காங்களா? வருவாங்க. அந்த சமயத்துல அம்மாக்கு கோவம் வரும். அவங்களோட கோவத்தை பார்த்து தான் செஞ்சது தப்பு, இனிமே இந்த தப்பை நான் என்னைக்கும் செய்ய மாட்டேன், எப்பவும் செய்ய மாட்டேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு போவாங்க. வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, கெட்ட எண்ணங்களோட வந்தாலும் சரி அவங்க நல்ல எண்ணமா மாறிடுவாங்க. அதே மாதிரி எனக்கு நான் டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட் வரைக்கும் போயிட்டேன், எனக்கு அந்த மனைவியே வேணான்னு வரவங்களும் இருக்கிறாங்க, கணவனே வேணான்னு வர மனைவிங்களும் இருக்காங்க. ஆனா அதுவே சரியாகி 2 பேரும் குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கிறாங்க. இங்க வந்து அவங்களுக்கு பிரிவினைன்றதே தரமாட்டாங்க, அம்மா சேர்த்து வச்சு சந்தோஷமா இருக்க வைப்பாங்க. அந்த மாதிரி அதிசயங்கள்லாம் இங்க நடக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்துட்டு கரெக்டாக எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுங்க. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு ஆப்போசிட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இருக்கும், அது பக்கத்துலேயே ஒரு ரோடு வரும். ஜெயநகர் தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாராகி அம்மன் கேட்டாவே சொல்லுவாங்க. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை தானம்மா, செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை வந்துட்டு பார்க்குறவங்க வரலாம். நீங்கள் அம்மா சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அவசரம் அப்படின்னும் போது நீங்கள் 24 மணி நேரமும் அவங்கள வந்துட்டு கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அம்மாவோட நம்பரை வந்துட்டு நான் ஸ்க்ரீனில் பண்ணுறேன். பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோன்னு இல்லாமல் நமக்குன்னு இருக்கிற கடமைகளை சரியாக செய்து குழந்தைகளுக்கு சொத்து சேர்க்கிறோமோ, பணம் சேர்க்கிறோமோ, தங்கம் சேர்க்கிறோமோ அதெல்லாம் தேவையில்லை. கர்மாவை சேர்க்காம சந்தோஷமா இருக்கு. அதான் நிறைய விஷயம் நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, இப்போ ஒரு இந்த ஏழையாக இருக்கிற மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. எதுவுமே அவங்களுக்கு வழி தெரியலையா, இல்லை இந்த மாதிரி இடத்துக்கு வந்து வர தெரியலையா, இல்லை அதுதான் கர்மான்னு சொல்கிறீங்களா? இல்லை, குல தெய்வத்தை கும்பிடுறவங்களும் சரி, எல்லா தெய்வத்தை கும்பிட்டுட்டு இங்கே தான் வந்து நடக்குதுன்னெலாம் கிடையாது. எல்லா தெய்வமும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. அதாவது கர்ப்பரட்சி காம்பிகா கோயிலுக்கு போகிறாங்கன்னா குழந்தை உருவாக்கப்பட்டது, காப்பாற்றப்படுறது அந்த இடம். திருமணம் ஆகலை, தோஷ நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னா காலேஸ்வரி. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. ஆனால் எல்லா பிரச்சனைக்கும் வாராகி கிட்ட தீர்வு உண்டு. அந்த மாதிரி அவங்க குலதெய்வத்தை கும்பிடும் போது அந்த குலதெய்வம் தான் இங்கே கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த தெய்வத்தை நோக்கி அவங்க போகிறாங்களோ அந்த தெய்வம் இங்கே தீர்வு கொடுக்குது வாராகி அம்மன் கிட்ட அனுப்பி. இதுதான் உண்மை. அதை தவிர்த்து நான் கும்பிட்டுனே இருந்தேன், இந்த தெய்வம் எனக்கு செய்யலை, அந்த தெய்வம் செய்யலை, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த வாராகி அம்மன் கிட்ட தீர்வு உண்டு. எல்லா தெய்வங்களும் ஒன்று சேர்ந்து அம்மாவா உருவாக்கப்பட்டு மகா சக்தியா இருக்கிறதுனால, அதாவது நவகிரகங்களுக்குலாம் போனாலே எல்லா பிரச்சனையும் தீர்ந்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நவகிரகங்கள்லாம் உருவாக்குறதுக்கு முன்னாடியே அம்பாள் தோண்டிட்டானா கருவறையில இருந்து அம்மா பறக்கல. ஆதிபராசக்தியால அசுரனை அழிக்கிறதுக்காக 7 கன்னி உருவாக்குனதுலதான் முக மாற்றத்தோட அமைந்தவதா வாராகி அம்மன் 5ஆவதா அமைந்தவங்க. அன்னைக்கு அசுரனை அழிக்க உருவாக்கப்பட்டாங்க. இன்னைக்கு செய்வினை மந்திரம் கட்டு இதையெல்லாம் உடைச்சி தூளாக்க இன்னைக்கு உருவெடுத்திருக்கிறா. மகா சக்தியா உருவெடுத்திருக்கிறா. சர்வசக்தியா வளவரா. சரி, எவ்வளோ ஒரு மன இறுக்கத்தோடு இருந்தாலும் சரி, இல்லை கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு முறை வந்து இங்கே வந்து போயிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஒரு டைம் நீங்கள் வந்து போங்க. ரொம்ப நன்றிம்மா, இவ்வளோ நேரம் வந்துட்டு நீங்கள் அவங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நீங்க இதை பண்றீங்கன்னு எல்லாம் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் வந்து நல்லா இருக்கட்டும். சரி, வாராகியோட பக்தர்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். கஷ்டப்படுறவங்க அத்தனை பேர் கண்ணிலையும் இது கண்டிப்பா படும். வர ஞாயிற்றுக்கிழமை வாராகி இல்லத்துல சண்டியாக நடக்குது. அந்த சண்டியாகத்துல கொல்லிமலையிலிருந்து மூலிகைகள் கொண்டு வரப்பட்டு மூலிகையால 18 சித்தர்கள் இங்க வந்து ஆசீர்வதிக்க போறாங்க. அப்படி வாராகி அம்மன் வந்து வாக்கு கொடுத்துருக்காங்க. இதுல யாரெல்லாம் வந்து உட்கார்றாங்களோ, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், நோயில கஷ்டப்படுறவங்களுக்கும் நோய் விலகி போகும்,
மனவேதனையோடு இருக்கிறவங்களுக்கு, மன அழுத்தத்தோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியாகும். அது மட்டும் இல்லை, மனக்குழப்பத்தில் ஒரு சில பேர் தன்னையே மறந்துருப்பாங்க, அவங்களையும் அழைச்சிட்டு வாங்க, அவங்களுக்கும் இந்த யாகத்தில் உட்காரும் போது சரியாகும். எல்லோருடைய பிரச்சனைகளையும் தீர்க்கறதுக்கு இந்த யாகத்தில் வந்து கலந்துக்குங்க. அம்மாவோட ஆசி உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக இது கண்ணில் படும், நீங்கள் வந்து கலந்துப்பீங்க.